சொன்னாள். அருண், கண்களை மெதுவாக மூடு. இன்று ஒரு அழகான கதையைக் கேட்போமா? அருண் தலையாட்டினான். நிலா வெளிச்சம் ஜன்னல் வழியே மெதுவாக வந்தது. ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு பச்சை வயல்கள், மெதுவாக ஓடும் ஆறு, மரங்களில் பறவைகள் பாடின. அந்த கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட குட்டிப் பையன் வாழ்ந்தான். ஒரு நாள் மாலை அருண் காட்டின் அருகே நடந்து கொண்டிருந்தான். அப்போது மெதுவான குரல் கேட்டது. அருண், அருண். அவன் சுற்றி பார்த்தான். அங்கே ஒரு ஒளிரும் பட்டாம்பூச்சி. என்னை தொடர்ந்து வா என்று அது மென்மையாக சொன்ன. காட்டிற்குள் சென்றவுடன் அருண் ஆச்சரியப்பட்டான். முயல் பேசினது. நல்ல இரவு அருண். கரடி மெதுவாக சிரித்தது. நீ நல்ல குழந்தை. யானை மெதுவாக நடந்தது. உதவி செய்வோர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அருண் மெதுவாக சிரித்தான். காட்டின் நடுவில் ஒரு நதி இருந்தது. ஆனால் அது சோகமாக இருந்தது. என்ன நடந்தது என்று அருண் கேட்டான். நதி சொன்னது, என்னை யாரும் கவனிக்கவில்லை. அருண் மெதுவாக இலைகளையும் கற்களையும் அகற்றினான். நதி மகிழ்ச்சியாக சிரித்தது. காட்டின் ஆழத்தில் ஒரு நட்சத்திர மரம் இருந்தது. அது இரவில் ஒளிர்ந்தது. மரம் சொன்னது, அருண், ஒரு ஆசை கேள். அருண் சொன்னான், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கவே. பட்டாம்பூச்சி மீண்டும் வந்தது. இப்போது வீடு திரும்ப நேரம் என்றது. காடு மெதுவாக மறைந்தது. அருண் தன் படுக்கையில் இருந்தான். அம்மா புன்னகையுடன் பார்த்தாள். அருண், இப்போது மெதுவாக மூச்சுவிடு. உன் கண்கள் கனமாகிற. நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் அமைதியாக தூங்குவார்கள்.